வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 40 சைஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங், லைனிங் ப்ளவுஸு. இது நேரடியாக அளவு எடுத்து எப்படி துல்லியமாக வெட்டலான்றதா இன்னைக்கு வீடியோ. இந்த கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்லுவேன். கமெண்ட்ல உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்க. உங்களோட சந்தேகங்களை ஃபோன் போட்டு கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். இப்போ இந்த 40 சைஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேக் கட் பண்றது பார்ப்போம். இது பேக் வந்து பாட்டம் ஃபோல்டிங். ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். உயரம் பார்த்தீங்கன்னா 15, தையலுக்கு 1/2 இன்ச்சு. நம்ம இது ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து தையக்கூடு. இப்போ ஷோல்டர் வந்து 16, ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 8. இது லோ நெக்கு, 10 இன்ச்சு நெக்கு, அதனால 1.5 குறைச்சிடலாம். நம்ம ஷோல்டர் 16, ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 8, அதில் 1.5 இன்ச்சு நம்ம கழிச்சு ஆமோல் கோடு இறக்கிட்டோம். இப்போ நம்ம ஆமோல் இறக்கத்தை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கை சுற்றல் யூஸ் பண்ணுறேன். கை சுற்றல் வந்து 12, அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 6.25. இந்த 6.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ஆமோல் இறக்கும். கை சுற்றல் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கட்டிங்க்கு. இப்போ அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38, 4 பிரிச்சிங்கன்னா 9.5, 9.5 ஒரு மார்க்கு. 3/4 இன்ச்சு பாடி லூஸ். இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா 32, 4 பிரிச்சிங்கன்னா 8, 8 ஒரு மார்க்கு. 1 இன்ச்சு பேக் டாட்டு. இப்போ இந்த 2 மார்க்குக்கும் நம்ம தையல் கோடு, இதுதான் கோடு, நம்ம கோடு போட்டுடலாம். இது கரெக்டாக தான் தையல் வரணும். இது வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி. இந்த ஆம்பூல் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சிடுறேன். இதை நம்ம மேலே 6 இன்ச்சு தையல் விட்டுட்டு அப்படியே சென்டர் பண்ணிக்கணும். இதை அப்படியே திருப்பி ஒரு மார்க் பண்ணுறோம். இது பாருங்க, 1, 2, 3, இந்த 3 மார்க்கில் தான் ஆமோல் ரவுண்டு. இப்போ நம்ம இது ஆமோல் வந்து நம்ம அளந்துக்கலாம். ஆமோல் 17, ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 8.5 கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நெக்கு வந்து 2.25. இங்கே வந்து கீழே 3 இன்ச்சு கொஞ்சம் சுலோபாக வைக்கிறேன். பேக் நெக் வந்து 10. இந்த பேக் நெக்கு ரவுண்ட் பண்ணிடலாம். இது பேக் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம சென்டர் பண்ணிக்கணும். 9 இன்ச்சு சென்டர் பண்ணிட்டீங்கன்னா 4.5. இப்போ இந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து 40, அதை 4 பிரிச்சிங்கன்னா 10 வருது. இதான் டாட்டோட இறக்கம். மிடில் செஸ்ட்டை 4 பிரித்து இறக்குங்க. பேக் மார்க் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பேக் அப்படியே நம்ம திருப்பி போட்டு இந்த துணியை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இது கரெக்டாக இந்த கோட்டுக்கு நேராக லெவலாக வச்சுருங்க. பேக்கை வச்சுட்டு நம்ம இந்த பீஸை வெட்டி எடுத்துடலாம்.
இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிங்க பாடி அளவு. இது வந்து அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இதை பேக்கே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு, அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்லோப்பு கீழே வந்து கொஞ்சம் ஸ்லோப் போட்டு இதை வந்து தையக்கூடு மேலே. ஃப்ரண்ட் நெக் வந்து 8. இப்போ நம்ம 6 இன்ச்சு தையல் விட்டு 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிங்க. இதை மார்க் பண்ணி இதை நெக்கை ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து மிடில் செஸ்ட்டு 40. இப்போ டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். நம்ம மிடில் செஸ்ட்டு 40 4 பிரிச்சிங்கன்னா 10. இந்த 10 நம்ம 2 பிரிச்சோம்னா 5 வருது. இதில் நம்ம ஒரு 3/4 இன்ச்சு நம்ம கழிச்சிடறோம். இப்போ 4.25 டாட்டோட லென்த்து 4.25. இந்த 4.25 இப்போ இங்கே இந்த 4.25 இங்கே அப்படியே வைக்கணும். பட்டியிலேருந்து டாட் இடைவெளி. இப்போ நம்ம இதை கோடு போட்டுக்கலாம். இந்த டாட் நம்ம பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா இடுப்பு 32. 40ல் 32 போச்சுன்னா 8. 2 பிரிச்சிங்கன்னா 4 இன்ச்சு வருது. இந்த டாட் வந்து 4 இன்ச்சு. இப்போ நம்ம 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு. அப்போது 4 இன்ச்சு டாட்டு. இதோட அகலம் வந்து இப்படி தான் பிரிக்கணும். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம டாட் லென்த்து பார்த்தீங்கன்னா 4.25. கிராஸில் நம்ம அப்படியே 4.25 ஒரு மார்க் பண்ணிங்க. அதேமாரி இங்கே கிராஸில் 4.25. இப்போ நம்ம இதை நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இடுப்பு அளக்கிறதுக்கு இடுப்பு பார்த்தீங்கன்னா 32 4 பிரிச்சிங்கன்னா 8. இப்போ இங்கே பாருங்கள் 2.25 ஒரு புள்ளி இருக்குது. இந்த பேலன்ஸ் இங்கே 8 கொண்டு வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோட்டில் இந்த 4 இன்ச்சு மேலே இருந்தால் பார்க்கணும். இது பாடி அளவு. நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் வச்சு பார்ப்போம். வச்சுருங்க. எல்லா வீடியோவிலும் இதான் சொல்லுவேன். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இந்த பேக்கு 3 இன்ச்சு வச்சுங்க. இப்போ வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச்சு. இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மேலே 1/4 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி டாட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு. இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கவர் தட்டு. இந்த கவர் தட்டு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இந்த கரெக்டாக 1/4 இன்ச்சு உள்வாங்கிடுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல கரெக்டாக இதை நிறுத்திடுங்க. இப்போ இங்கே இது கொண்டு வந்து இதை நிறுத்திடுங்க. இப்போ இதை வந்து வெட்டக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும். இப்போ நம்ம நேராக ரவுண்ட் வெட்டினோம்னா எல் மாதிரி ஆகிடும். இதே மாதிரியே நீங்களாம் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஸ்லீவு பட்டி. இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இந்த துணி பாருங்கள். இந்த துணி இப்படி இருக்கு இல்லையா, ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
இது வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் இது கரெக்டாக 1.25 தான் எடுத்துருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா துணி, இது அதை கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். இப்போ இவ்வளோதான். இது 1.25 கணக்கு. இப்போ இது வந்து கீழே ஃபோல்டிங், கை உயரம் 8, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ கை சுற்றளவு 12.5, அதில் பாதி 6.25. இப்போ ஆமோல் பார்த்தீங்கன்னா 17, 17 2ஆக பிரிச்சிங்கன்னா 8.5, 8.5 ஒரு மார்க்கு. இப்போ நம்ம 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடுறோம். 1 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டா 7.5, 7.5 2ஆக பிரிச்சிங்கன்னா 3.25. இந்த 3.25 மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நமக்கு இதுதான் ரெடி அளவு. இப்போ ஆமல் வந்து 17 2ஆக பிரிச்சுன்னா 8.5. இப்போ 8.5 நம்மளுக்கு இங்கே வரல பாருங்க, 8 தான் வருது. 8.5 இங்கே கொண்டு வரணும். இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம சென்டர் பண்ணிங்க. ஸ்லீவ் வந்து ரவுண்ட் எடுத்துடுறேன். இது பேக் ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு. ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டேன், இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு, ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி வெட்டிடலாம். அடுத்தது வந்து பட்டி. இது பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இது ஃப்ரண்ட் சைடு, இது பட்டி சைடு வந்து தையலுக்கு. இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 3.5, இந்த டாட் உட்கார வந்து 2.5, இடுப்பளவு வந்து உங்களுக்கு 32, 4ஆக பிரிச்சிங்கன்னா 8. இந்த தையலுக்கு விட்டுட்டு 8ல் மார்க் பண்ணிங்க. நம்ம இதை ஃப்ரண்ட்டை வச்சு கரெக்டாக ஷேப் எடுத்துறோம். டாட் உட்கார இடம் இது. இந்த இடத்துல இந்த பேக் வச்சு நம்ம இங்கே பார்க்கணும். இந்த பேக் வச்சு இங்கே வந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் தையலுக்கு 2 பக்கத்துக்கும். இது வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இது பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த பட்டியும் ஃப்ரண்ட்டை வச்சு ஒன்றா வச்சுட்டு 3/4 இன்ச்சு இது எக்ஸ்ட்ரா விடணும். இது எதுக்குன்ற நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இப்போ பாருங்க, இது பேக்கு, இது மேல் பட்டி கரெக்டாக தையலுக்கு நேராக வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல இது ஃப்ரண்ட் வைக்கிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துக்கு தையலுக்கு தேவை, அதனால இந்த 3/4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து இதுக்கு தான். இப்போ பாருங்க, இந்த 3/4 இன்ச்சு இந்த டாட்டு கரெக்டாக இருக்கா. இது பேக்கு, இது பட்டி ஃப்ரண்ட்டு. இந்த 3/4 இன்ச்சு இது தையலுக்கு. இங்கே பாருங்க, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இதுதான் இந்த மெத்தட் தான். இதுக்கு தான் இங்கே நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.